சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச் ப்ரிவியூ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டீம்ஸோட பிளேயிங் லெவன்லேருந்தே போயிடலாம். நம்ம டீம் பிளேயிங் லெவன்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் நம்ம லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவனுக்கு சொல்லியிருந்தோம் டெவன் கான்வே 11ல் ஆடுவார்னு. ஆனால் அவங்க ஆளில் ராகுல் திரிபாத்தியை ஓப்பனிங் அமைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பெருசாக ரன் அடிக்கல. அதனால நம்ம டீம் உடனே பிளேயிங் லெவன்லாம் மாற்றிடலாம் மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 4-5 கேமாச்சும் தொடர்ந்து கொடுப்பாங்க. அதனால ரச்சினும் திரிபாத்தியும் தான் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் ருத்து, நம்பர் 4ல் சிவன் டுபே வந்துடுவார், நம்பர் 5ல் ஹூடா வந்துடுவார். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஹூடா மேலே பெருசாக நம்பிக்கையே இல்லை கைஸ். அவர் அடிப்பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. அவருக்கு பதிலாக ஏதாவது நம்ம லோக்கல் பிளேயர் விஜய் சங்கர் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யங்ஸ்டர் கூட சான்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததாக சாம் கரன், அப்புறம் நம்பர் 7ல் ஜடேஜா, நம்பர் 8 MS தோனி, நம்பர் 9 அஸ்வின், நம்பர் 10 நூர், நம்பர் 11 எல்லிஸ், நம்பர் 12 அதாவது இம்பாக்ட் பிளேயர் கலீல் அகமத். இவங்க தான் ஆடுவாங்க. பத்திரானுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அவர் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆகிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு மேட்சுக்கு கண்டிப்பாக அவர் அவைலபிள் கிடையாது.